பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நாளைக்கு ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களை ஆசீர்வாதமா நடத்தினாரா? ஒவ்வொரு காரியத்தில் ஆசீர்வதித்தார்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, உடைய சரீரத்துக்கு அடுத்த காரியத்துல, பிள்ளைகள் காரியத்துல, நீங்க வேண்டிக் கொண்ட காரியத்துல எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார்ல. அவரிடத்துல ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. எல்லா விதத்துல அவர் நம்ம ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். நம்ம விசுவாசத்தை ஜெபிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு இந்த கடைசி நாள்ல, மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன வார்த்தை எனக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, 147 சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிரமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன்னுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறார். அத 2 ஆசீர்வாதம். உங்களுடைய எல்லை முழுவதில் சமாதானம், திருப்தியான ஆசீர்வாதம். உங்க எல்லை முழுவதில் சமாதானம். ஏன் அந்த வார்த்தை ஆண்டு சொல்றாரு? சிலருக்கு சில பகுதியில சமாதானமா இருக்கும், சில பகுதியில பாதிப்பு இருக்கும். சில சொல்லுவாங்க, பிசினஸ் எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை, சமாதானமா போது, நல்லா இருக்குது. வீட்டுலதான் பிரச்சனையா இருக்குது, பிள்ளைகள் காரியத்துல. வீட்டுக்கு வந்தா சமாதானம் இல்லை. சிலர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குது, என் மனைவி பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிற நல்லா இருக்கு. வேலைக்கு போனா அங்க ஒரே பிரச்சனை, என் வேலை செய்யற இடத்துல ரொம்ப சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியா வேலை செய்ய முடியல, அங்க பாதிப்பு. சிலர் சொல்லுவாங்க, ஊழியத்துல ஒரு சமாதானமே இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம். ஒவ்வொரு ஆராதனை நடத்திட்டு வரக்குள்ள பெரிய பிரச்சனை, இந்த ஊழியத்துக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டமா இருக்குது. அப்போ ஒரு பகுதியில சமாதானம் இருக்கு, இன்னொரு பகுதியில சமாதானம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய எல்லைகள் எங்கிலும் சமாதானம். அதான் தேவனுடைய விருப்பம். அப்ப உங்களுடைய வீட்டுக்குள்ள சமாதானம், வேலைக்குள்ள சமாதானம், பிசினஸ்ல சமாதானம், ஊழியத்துல சமாதானம், எல்லா எல்லைகளிலும் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? அவரால் முடியும். நீங்க வாழ்கிற பகுதி முழுவதிலும் ஒரு தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய வேலையில சமாதானம் வரும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய சூழ்நிலையில மாற்றம் வரும். நீங்க அதை விசுவாசிங்க. ஆண்டவர் அதுக்குதான் சமாதான பிரபுவாக என் கூட இருக்கிறார்னு விசுவாசிங்க. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற திருப்தியான ஆசீர்வாதம். ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஏதோ கிடைச்சிருக்கு, அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை திருப்தியா வச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மள போதுன்ற அளவுக்கு திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கா மக்கள் வந்தாங்களா? அதுல ஆண்கள் மாத்திரமே 5000 பேரா. அப்ப பெண்கள் குழந்தைகளை சேர்த்தா 20,000 பேர்கிட்ட இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் பார்க்காரு, இவங்க பசியோடு இருப்பாங்க, வெறுமே அனுப்ப முடியாது. முதல்ல ஏதோ கொஞ்சம் கொடுப்போம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. சரி, ஆளுக்கு ஒரு துண்டு ரொட்டி தர்றேன், ஒரு மீன் தர்றேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படி சொல்லல. திருப்தியா சாப்பிடும் வரைக்கும் தேவன் அப்பத்தை கொடுக்கிறார், மீனை கொடுக்கிறார். ஆசீர்வதிக்க பெருகி கொண்டே இருக்கிற. திருப்தியா சாப்பிடணும். திருப்தியா சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, சரி இது போதும், வீட்டுல போய் மற்றபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் போக கூடாது. திருப்தி ஆண்டவர் எனக்கு தந்தார், நான் திருப்தியா சாப்பிட்டேன். இந்த மாதிரி உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே, என்ன நல்லா வச்சிருக்கீங்க, திருப்தியா என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லணும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. இந்த நாள் அப்படி இல்லையா? ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை போகுது அப்படின்னு இருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களை இப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். திருப்தியா விசுவாசிங்க. ஆண்டவரை எல்லைகளை எல்லாம் சமாதானம், திருப்தியான ஆசீர்வாதம் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, எனக்கு என் குடும்பத்துல என் வாழ்க்கையில தர்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? என் எல்லைகள் எங்கிலும் சமாதானம், எல்லா பகுதியிலும் என் வாழ்க்கையில சமாதானம். நீர் வாக்கு கொடுத்துட்டீர், அதை செய்கிறேன். திருப்தியான ஆசீர்வாதம், அரைகுறையா இல்ல, திருப்தியா நிரம்பி வழிகிறபடி நீர் என்னை, என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.